வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த vlog தான் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கோவிலுக்கு போகிறதுக்காக மாலை பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது என்ன மாலைன்னு பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ மாலை. ஒரே ஒரு மாலை தான். ஸோ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு சாமிக்கு போடுறதுக்காக ஒரு மாலை. அதே சாமந்தி பூவில் நெருக்கி சாமந்திப்பூ கட்டி இருக்கிற பூ கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். ஸோ எல்லா சாமிக்கும் நம்ம வந்து கட் பண்ணி போடுற மாதிரி நம்ம பூவாகவே சாமந்தி பூவில் வாங்கிக்கிட்டோம். ஒரு மாலை வாங்கியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ஈவினிங்காக கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது ரெண்டுமே வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து தீர்ந்து போயிடுச்சு. அதனால் நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸு வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஸோ மிக்சர் ஐட்டம் தான் எல்லாமே. மிக்சரு, பப்ஸு, கேக்கு, ஸோ இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுலேயும் கொஞ்சம் வந்து மளிகை கடையிலே வந்து பன்னு பாக்கெட்டு, ரஸ்க்கு பாக்கெட்டு, ஸோ இதுலேயும் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பேக்கரி கடையில் வாங்கினதும் இல்லாமல் நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். கமர்கட்டு, பூஸ்ட் பாக்கெட் வந்து இது ஒரு பாக்கெட் 5 ரூபா வரும். இது ஒரு ரோலாக எடுத்திருக்கோம். இப்போ நம்ம டீ காஃபி போடும்போது பூஸ்ட்டும் சில டைம் நம்ம குடிக்கிறது பழக்கம் உண்டு. ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பிஸ்கெட் பாக்கெட்டு, இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா மேரிகோல்டு, இதோட ரேட் வந்து 55 தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட் டே பிஸ்கெட்டு, ஸோ இதோட ரேட்டு வந்து 55 தான் வரும். ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். நூதனத்தில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து ஆயில், இது வந்து பசங்களுக்கு வந்து ஸ்க்ரையானு. 2 பேருமே வந்து ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு ஸ்க்ரையான் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பு, நம்ம பாத்திரம் வளர்க்குவோம் பார்த்தீங்களா, ஸோ அது 2 பேருக்கும் வந்து 5 ஸ்டார், 2 5 ஸ்டார். ஃபஸ்ட்டே இப்போ ஒன்று எடுத்துட்டேன். ஸோ இன்னொரு 5 ஸ்டார் பாருங்கள். ஏன்னா 2 பேருக்குமே 2 வாங்கிட்டு வரணும் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம விளக்குக்கு நம்ம ஆயில் ஊற்றி நம்ம விளக்கு திரி ஏற்றுறதுக்காக ஆயிலு. இது பொட்டுக்கடலை. ஸோ வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான் தேவைப்பட்டது, அதனால் பொட்டுக்கடலை. நமக்கு வந்து மந்த்லி 2 டைம் வந்து மளிகை ஜாமான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வருது. அடுத்து திரிசல், ப்ரெஷ்ஷு, ஸோ இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 2 பேருக்குமே இப்போ 2 ஸ்க்ரேன் தான். ஒருத்தவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு வாங்காமல் வர்ற வேலை கிடையாது. வாங்கினா 2 பேருக்கும் சேமாக தான் 2ஆக வாங்குகிறோம். அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்குறதுக்கு விம் சோப்பு, நான் எக்ஸோவும் யூஸ் பண்ணுவேன், விம்மும் யூஸ் பண்ணுவேன். ஸோ மாற்றியும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வத்தி, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூடம், வத்திலாம் தனித்தனியாக வாங்கியிருந்தோம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு அபிஷேகம் ஜாமான் தனியாக வாங்கியிருக்கோம். இது சுகர். ஸோ வீட்டுக்கு வந்து சர்க்கரை ஆயிடுச்சு, அதனால் சர்க்கரை ஒரு 2 கிலோ வாங்கியிருந்தோம். சூடம் பாருங்கள், இது வந்து வீட்டுக்கும் ஒரு பாக்கெட் வச்சுக்கலாம், 2 பாக்கெட் கோவிலுக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு 3 பாக்கெட் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்க்ரேயான் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அது கூடவே வந்து ஸ்கெட்சும் வாங்கியிருக்கோம். இவங்களுக்கு வந்து இப்போது ஸ்கெட்சும் தேவைப்படுது, ஸ்க்ரேயானும் தேவைப்படுது. ஸோ 2மே வாங்கியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு எப்போ யூஸ் பண்ண தேவையோ அப்போ எடுத்துகிட்டு போவாங்க. நான் வச்சுருப்பேன். நான் எப்பயுமே வந்து தனியாக வச்சுருப்பேன். அவங்களுக்கு தேவைப்படும் போது நான் எடுத்து கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு என்ன இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கோவிலுக்கு போகிறதுக்கு அபிஷேக ஜாமான் வந்து வாங்கியிருக்கோம். இது செட்டாகவே கொடுத்துருவாங்க. இது உள்ள எல்லா பொருளுமே இருக்கும். நம்ம தனித்தனியாக போயிட்டு அபிஷேக ஜாமான் வாங்க தேவையில்லை, செட்டாகவே இருக்கும். அது ஒரு பாக்கெட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு வந்து டிப்பு, நம்ம டிப்பு பென்சில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டிப்பு வந்து 4 தனியாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி அவங்க பென்சில் வச்சுருக்குறாங்க. டிப்பு தான் அவங்கக்கிட்ட சீக்கிரமாக வந்து தீர்ந்து போயிடுது. இது கோவிலுக்கு படிக்கிறதுக்கு பிரெட்டானியா ரொட்டி, ஸோ பிரெட்டானியா பிஸ்கெட்டு, ஸ்க்ரப்பு, வத்தி, ஸோ இது வந்து சாம்பிராணி வத்தி. இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இன்னைய பர்ச்சேஸிங். ஆக்சுவலி மந்த்லி எனக்கு 2 டைம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வருது. இதோட பில்லு பாருங்கள், ரேட் எவ்வளோ வந்துடுச்சுன்னா 1000 தாண்டிடுச்சு. ஸோ 1100 ரூபா வந்துடுச்சு. 1100 ரூபா கிட்டத்தட்ட நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்கியிருக்கோம். காய்கறியோட ரேட் பாருங்கள், 470 ரூபா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து காய்கறி ரேட் எல்லாமே ஏறி போயிருக்கு. இது ஒரு 1500 ரூபா செலவாயிருக்கு இன்னைய செலவு. ஸோ கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு சாமிக்கு வந்து வாழைப்பழம் வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு வந்து 80 ரூபா சொல்கிறாங்க. ஒரு சீப்பு வாழைப்பழம் 80 ரூபா. நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கோம்னா வெத்தலைப்பாக்கு. இதுவும் வந்து நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்கு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம். இப்போ வீட்டுக்கு வந்து காய்கறிலாம் வாங்கியிருக்கோம். காய்கறி ரேட்டு பார்த்துருப்பீங்க, 470 ரூபா வந்துடுச்சு. என்னென்ன காய் வாங்கியிருக்கோம்னா
தக்காளி, வெங்காயம், ஸோ எல்லா காயும் நம்ம வந்து மிக்சடாக வாங்கியிருக்கோம். அதனால தான் ரேட் அதிகமாக வந்திருக்கு. இப்போது காய்கறி விற்கிற விலை வந்து எல்லாமே ஏறி போயிடுச்சு. அது ஏன்னு தான் தெரியல. நம்ம கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கின சீசன் போய் இப்போ கிலோ 40 ரூபா 50 ரூபான்னு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து சௌ, கேரட், முள்ளங்கி, வேறு என்ன, ஆனியன், பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி தழை, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கோம். பூஜை ஜாமானை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். மளிகை ஜாமானை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் ஏன் இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தீர்ந்து போச்சு. அதனால் இதை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து மளிகை ஜாமான், காய்கறி, ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சுருக்கோம். தனித்தனியாக எடுத்து வச்சு தனித்தனியாக பேக் பண்ணி நான் வைக்க போகிறேன். இப்போ நான் வாளி கொண்டு வந்து வச்சுட்டேன். வாளியில் பாருங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த பிஸ்கெட் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த வாளியில் தான் நான் ஃபில் பண்ணி வச்சுருவேன். அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து டெய்லியும் எடுத்துகிட்டு போயிட்டு மார்னிங் 11 o'clockலாம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம். அந்த டைமில் வந்து அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருவாங்க. லஞ்ச் டைமில் சாப்பாடு சாப்பிட்ருவாங்க. சில டைம் நான் வந்து தொட்டுக்கெல்லாம் செய்யலைன்னா இந்த மிக்சர் எடுத்துகிட்டு போய் தான் அவங்க வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பாட்டுக்கு சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து மந்த்லி 2 டைம் நான் வாங்குற மாதிரி வரும். இந்த பூஸ்ட் வந்து காஃபி, டீ, பாலில் கலந்து குடிக்கிறதுக்காக பூஸ்ட் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த வாளியை கொண்டு போய் வச்சுட்டு காய்கறி எடுத்து வைக்கணும். நம்ம அடுத்து காய்கறி, பூ எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே வச்சிடணும். ஸோ நான் இப்படி தான் வாங்கிட்டு வந்த உடனே எல்லாத்தையுமே நான் எடுத்து வந்து அப்ரூவல் பண்ணிவிடுவேன். அந்த இடத்துலையே வச்சுருக்க மாட்டேன். மாலை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா இது நைட்டு கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். அது வரைக்கும் வாடாமல் இருக்கணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருவோம். இப்போ இதெல்லாம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பூஜை ஜாமான் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் தனியாக நான் இப்போ எடுத்து வச்சுட்டேன். பூஜை பொருள் எல்லாமே தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், சூடம், வத்தி எல்லாமே இப்போ வீட்டுக்கு தேவையானது தனியாக எடுத்து வச்சுருவேன். கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தனியாக வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பசங்க ஸ்க்ரேயானு, ஸ்கெட்சு, டிப்பு இது எல்லாத்தையுமே நான் கொண்டு போயிட்டு லாக்கரில் வச்சுருவேன். அவங்களுக்கு வந்து தேவைப்படும் போது மட்டும்தான் எடுத்து கொடுப்பேன். ஆனால் அவசியமாக எடுத்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி நான் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி வச்சுருவேன். அவங்களுக்கு இது எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் எடுத்து கொடுத்துருவேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே இந்த பாக்ஸில், கண்ணநீர் பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷனோடைய ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்காக நான் அவன் பிறந்தப்போ இந்த பாக்ஸ் வாங்கினது. இப்போ எனக்கு இது மளிகை பொருள் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அவன் பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அன்றைக்கி பிறந்த மறுநாள் போயிட்டு இது வாங்கிட்டு வந்தாங்க. இதோட ரேட் அப்போ வந்து 400 ரூபா சம்திங் வந்து இருந்துச்சு. இப்போ அவனோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 6 வயசு ஆகுது. ஸோ இந்த பாக்ஸ் வாங்கி 6 வருஷம் ஆகுது. அவன் பிறந்த 1 வருஷம் தான் எனக்கு இந்த பாக்ஸ் யூஸ் ஆச்சு அவனோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மளிகை ஜாமான் வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து நான் இதில் வச்சுட்டேன். ஆல்ரெடி வாங்கிட்டு வந்த பொருளும் அடியில் இருக்குது. இப்போ வாங்கிட்டு வந்தது இப்போ மேலே இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண நான் இதுலேருந்து எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம இப்படி ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அது சேஃபாகவும் அங்கேயே இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்காக நான் ஆனியன் ரேக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன், உருளைக்கிழங்கு 2 மட்டும்தான் வெளியில் இருக்கும். மற்றது எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போது இதில் எடுத்து வைக்க போகிறது எல்லாமே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. எல்லாம் தனித்தனியாக நான் பிரித்து வச்சுட்டேன். இதோட ரேட் வந்து 470 ரூபா சம்திங், 500 ரூபா சம்திங் வருது. ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்குறதுக்கு மந்த்லி கிடையாது, மந்த்லி எப்படி நம்ம 2 டைம் 3 டைமாவது காய்கறி வாங்குவோம். உருளைக்கிழங்கு தான் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம வந்து சீக்கிரம் வந்து பசங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு விட்டுட்டேன். பல்லாரி பார்த்திங்கன்னா பெரிய பல்லாரியாக வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இந்த பல்லாரி வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது குழம்பு. மீடியம் பல்லாரி தான் நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே மீடியம் பல்லாரி தான் வாங்குவேன். மீடியம் பல்லாரியை வந்துட்டு கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ பெரிய பல்லாரி எதுக்குன்னா, அர்ஜென்ட்டுக்கு உடனே நம்ம கட் பண்ணோன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் பல்லாரி வந்து நம்ம எல்லா டைமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே லாஸ்ட் ரேக்கில் நான் அடுக்கி வைக்க போகிறேன். ஆக்சுவலி இது வந்து வெங்காயம், உருளை இது 2 மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரேக்கில் வந்து வைக்க போகிறோம். மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து அழகாக ஆர்டர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.